மிக உயர்ந்தவன் முதலாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன் தலையில் தைலம் பட்டு வெளியேற பெற்ற கிரீடம் தொட்டு அரசும் சிங்காசனமும் கர்த்தரால் வரப்பிரசாதமாய் கிடைக்க ஊற்றப்பட்ட எண்ணெயின் நறுமணத்தை மறந்து உலகத்தின் காற்றோட்டத்தில் தன் மனம் சாய்த்து அமலேக்கின் ஆட்டுக்குட்டிகளின் சத்தத்தை கர்த்தரின் சத்தத்தை விட உயர்த்தினான். சுயமரியாதை என்னும் போர்வை விரித்து சுயமாய் பலி கொடுத்து நேயமான கர்த்தரின் வார்த்தைகளை விட்டு விலகி நயமாய் தேவ பயமின்றி கிரியை செய்ய சாமுவேலின் வாயால் பலியை விட கீழ்ப்படிதல் சிறந்தது. தீயாய் இவ்வார்த்தை மின்னியது. ஜனங்களின் விருப்பமென செய்து தேவனின் வெறுப்பிற்கு ஆளானான். ஒரு துளி கீர்த்தியும் ஒரு சில சத்தமும் ஒரு வகை புகழ்ச்சியும் பாராட்டும் ராஜ்யத்தை இழக்கும் அஸ்திபாரமாயிற்று. பெருகிய உள்ள பெருமையும் கட்டிய நினைவு சின்னமும் தாழ்த்த தவறிய தருணங்களும் வீழ்த்தும் ஆயுதங்களாய் மாற கீழ்ப்படிதல் இல்லாத பலி வீணாயிற்று. சௌகரியமும் சௌக்கியமும் இழந்து சவுக்குக்கும் சாவுக்கும் சிக்கினான். சமரசம் சிங்காசனத்தை தூரமாக்க சமஸ்தமும் தன் கைவிட்டு விலகினது. அவசர முடிவெடுத்து தன்னைத்தானே அவலட்சணமாய் சிதைத்தவன் விசுவாச தகப்பன் போல் உறுதியாய் உலக விலாசம் நிராகரித்த மோசே போல் உண்மையாய் விருப்பமாய் முழு மனதோடு தொழுத சங்கீதக்காரனை போல் தேவ விருப்பத்தை திருப்திப்படுத்தும் தேவநேசனாய் உண்மை தாசனாய் வாழ்வோம் கர்த்தருக்காய்.